ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ரேஷன் புழுங்கல் அரிசியில் சாப்பாடு செஞ்சு அதில் நம்ம வத்தல் போட போகிறோம். அதாவது சோத்து வத்தல்னு சொல்லுவாங்க. நம்ம பழைய சாதம் மீந்ததுன்னா தான் அதில் வத்தல் போடுவோம். அதில் தான் போடணுன்னு இல்லை, நம்ம சாதம் வேக வச்சும் போடலாம். இப்போ வாங்க பார்க்கலாம். அரிசியை புடச்சி நல்லா நம்ம அதை கழுவி ஊற வச்சுக்கலாம். இது நீங்கள் காலையிலே ஊற வச்சுருங்க அரிசியை. ஏன்னா ரேஷன் புழுங்கல் அரிசி இல்லையா, வேக ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நம்ம காலையிலே நம்ம கழுவி ஊற வச்சிட்டோம். ஒரு 10 மணிக்கெலாம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இதை நைட்டு நம்ம சாதமாக செஞ்சு வைக்கணும். நல்லா அது வரைக்கும் நம்மளுக்கு காலையிலேருந்து ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு நைட்டு 7 மணி 8 மணி வரைக்கும் கூட இது அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கட்டும். நல்லா கழுவி இருத்துக்கலாம் தண்ணியை. நான் வந்து ஒரு பாத்திரத்தில் இருத்துக்கிறேன். நான் செடி ஊற்றுறதுக்காக இதை நான் பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன். நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 2 தண்ணியை நல்லா கழுவி எடுத்துகிட்டு 3வது தண்ணி ஊற வச்சா போதும். இது ரேஷன் புழுங்கல் அரிசி நல்ல சத்து கூட நம்மளுக்கு உடம்புக்கு. அதனால் இதில் நம்ம சாதம் வடித்து தான் நம்மளுக்கு அவ்வளோவா சாப்பிட முடியாது. ஏன்னா கொஞ்சம் சாதம் பெருசு பெருசாக இருக்குன்றதுனால நிறைய பேர் இதில் சாப்பிடவும் செய்கிறாங்க. நம்ம இது போல் வத்தல் செஞ்சு இதில் சாப்பிட்டோம்னாலும் நல்லது தான் நம்மளுக்கு. நல்லா அரிச்சு போட்டுக்கலாம். கல் இருக்கும். நான் காலையில் ஊற வச்சேன். இப்போ நைட்டு தான் நான் எடுத்து இதை அரித்து வேக வைக்கிறதுக்கோசம் நான் இந்த பாத்திரத்தில் போடுறேன். நைட்டு ஊற வச்சதுனால அரிசி நல்லா ஊறி இருக்குது. நல்லா தண்ணி அது நிறைய பிடிக்கும். நம்ம நார்மல் அரிசியை விட இது தண்ணி நிறையவே பிடிக்கும். இது நல்லா தண்ணி வச்சுட்டு நல்லா ஜீரகம் தேவையான அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயமும் நம்ம போட்டுக்கலாம் கட் பண்ணி. அதில் இது பெருங்காயம் கட்டி போச்சு, அதனால் நான் கட்டிங் பிளேடு வச்சு கட் பண்ணுறேன். நம்ம அது கூடயே போட்டுட்டோம்னா சாதத்தோடு சேர்ந்து இது வெந்து நல்லா கரைஞ்சிரும். நல்லா ஃபுல்லாக அதுவே மிக்ஸ் ஆகிடும். தேவையான அளவுக்கு காரத்துக்கு நான் ஒரு 10 பச்சை மிளகாவும் 10 காஞ்ச மிளகாவும் எடுத்திருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் காரம் நல்லாயிருக்கும். போட்டு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி ஊற்றிடலாம். அது ஃபஸ்ட்டு அதை பொடி பண்ணிக்குவோம். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ நம்ம அதை அந்த அரிசி கூடயே சேர்த்து போட்டுடலாம். வெந்துடும். அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலம்பி ஊற்றிக்கலாம் மிக்சியை. தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு தான் போடுறேன். நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஒரு 3/4 தீ வச்சு நீங்கள் அதை ஒரு மேலே கரண்டி வச்சு மூடி வச்சுருங்க. அப்போ தான் பொங்கி வழியாமல் இருக்கும். ஃபுல்லாக மூடிட்டோம்னா பொங்கி வழிஞ்சிரும் நம்மளுக்கு. அதனால் ஒரு கரண்டியை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம மூடியை வச்சோம்னா இந்தமாரி கேப் இருந்தால் வழியாது. அதுக்கப்புறம் நீங்கள் தம்மு மாதிரி போட்டுருங்க. நான் அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் கழித்து தம்மு மாதிரி போட்டேன். 1/2 மணி நேரம் தம்மு போட்டுருங்க. 1/2 மணி நேரம் 3/4 தீ இருக்கட்டும். 1/2 மணி நேரம் நம்மளுக்கு ஒரு பிரியாணிக்கு தம்மு போடுற மாதிரி நல்லா 1/2 மணி நேரம் தம்மில் வச்சுருங்க. அப்போ தான் அது நின்று உள்ளே நல்லா புழுங்கி வெந்திருக்கும். அது அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போது நல்லா புழுங்கி வெந்திருக்கு. நான் மூடி வச்சுட்டேன். காலையில் எழுந்து இது போல் ஒரு 6 மணிக்கெலாம் போய் மொட்டை மாடியில் உட்காந்துருங்க. இல்லாட்டி வெயில் வந்துடும். நல்லா ஒரு துணியில் நம்ம இதை போல் அதை எடுத்து நல்லா கையில் பிசைஞ்சிட்டு நம்ம எடுத்து இது போல் சின்ன சின்னதாக நம்ம போட்டுக்கலாம். அப்படியே உருண்டையாக வச்சு கொஞ்சம் லேசாக தட்டி விட்டுக்கலாம். இது எங்கள் அம்மா போட்டுக்கிட்டு இருக்காங்க. நானும் பக்கத்தில் உட்காந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் எங்கள் அம்மாவை தான் போட்டோம். இதே போட்டு முடிக்கிறதுக்கே 3 மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலைல 6 மணிக்கு உட்காந்தோம். 9 மணி ஆயிடுச்சு எங்களுக்கு போட்டு முடிக்கிறதுக்கு. இது நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். 2 நாள் நல்லா காய வச்சுருந்தேன். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பொரிச்சிக்கலாம். எப்படி பொரியுதுன்னு பாருங்கள். நல்லா காஞ்சிருக்குது இல்லையா, நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இது பாருங்கள் நல்லா பொரியுது பாருங்கள். சூப்பராக பொரிஞ்சு வருது. நல்லா பொரிஞ்சிருக்கு. எடுத்துடலாம். இப்போ நம்ம
பொரிஞ்சதும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நல்லா முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள். கையில் உடச்சா அப்படியே நுணுங்கிடுது பாருங்கள். கையில் அப்படியே எடுத்தாலே அப்படியே தனித்தனியாக அப்படியே வந்துடுது, அப்படியே பூ மாதிரி கையில். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.